அலகாபாத் உயர்நீதிமன்றம் அதே போல் சமீபத்தில் பிசிஆர் சட்டத்தை தவறாக பயன்படுத்தின ஒரு வக்கீலுக்கு ஆயுள் தண்டனை விதிச்சிருக்கு. அதே போல் அதே அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தீர்ப்பு, மிக முக்கியமான ஒரு தீர்ப்பு அது என்னென்னா, வன்கொடுமை வழக்கில் பாதிக்கப்படும் பொழுது நிவாரணம்னு சொல்லிட்டு பணம் கொடுப்பாங்க. கிட்டத்தட்ட 1,50,000 லட்சத்துலேருந்து 8 லட்சம் வரலுமே அந்த நிவாரணத் தொகை இருக்குது. அப்படி வழங்கப்படுகிற நிவாரணம் ஒருவேளை அந்த கேஸ் பொய் என்று கண்டறியும் பட்சத்தில் அந்த பணத்தை ரெக்கவர் பண்ணணும்னு சொல்லிட்டு தீர்ப்பு வழங்கியிருக்கு. இப்படி சிவில் சொசைட்டிலேயே இந்த சட்டம் மிகப்பெரிய அளவில் தவறாக பட்டுருக்குன்னு பரவலாக மக்கள் மத்தியில் பெரிய அளவில் விவாதம் வந்துட்டுருக்கிற இந்த சூழலில் கல்லூரிகளில் இப்படி ஒரு சட்டம், இப்படி ஒரு ரூல்ஸ் வேணுமா அப்படிங்கிறது தான் இப்போ முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். அதுலேயும் சிவில் சொசைட்டி அதாவது வெறும் எஸ்சி மட்டும்தான். இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஓபிசியும் கூட சேர்த்துக்கிட்டாங்க. எஸ்சி, எஸ்டி, ஓபிசி. இது திட்டமிட்டு வேணும்னே சத்த மாதிரி இருக்குது. அதாவது வெறும் எஸ்சிக்கு மட்டும் நம்ம இப்படி ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்தோன்னா மிக கடுமையான ஒரு எதிர்ப்பு சம்பாதிக்க வேண்டியிருக்கும். அதனால் ஓபிசியும் கூட சேர்த்துப்போம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா ஓபிசி தானே அந்த நாட்டில் கிட்டத்தட்ட 60 விழுக்காடு மக்கள் ஓபிசி மக்கள் இல்லைங்களா? ஒரு 20 விழுக்காடு மக்கள் எஸ்சி, எஸ்டி 20 கிட்டத்தட்ட 80% மக்களுக்கான ஒரு ரூல் மாதிரி ஆயிரும். மைனாரிட்டி தானே, பிராமின்ஸு இல்லை மற்ற யார் ஃபார்வர்ட் காஸ்ட் சில பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் யார்? வட இந்தியாவில் பார்த்திங்கன்னா ராஜ்புத்ஸ் அவங்களாம் இருக்காங்க. இவங்க என்ன அந்த 20% என்ன பெருசாக? 20%ல் முஸ்லீம் கிறிஸ்டியன்ஸ்லாம் வேறு இருக்காங்க. அதனால் பெருசாக என்ன போராடிட்டு போகிறாங்க? அவங்களாம் வரமாட்டாங்க அப்படிங்கிறதால இந்த ரூல்ஸை கொண்டு வந்திருக்கிறாங்க போல் இருக்குது. பட் ஆனால் விஷயம் என்னென்னா, ஓபிசிக்கள் அந்தளவுக்கு பெரிய முட்டாள் கிடையாது. என்ன, ஓபிசிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஏமாற்று வேலை. நீங்கள் கிரிமிலேயர்னு ஒரு விதி கிரிமிலேயர்னு ஒன்று வச்சுருக்காங்க சிஸ்டம். அதாவது யார் ஓபிசி அப்படிங்கிறதுக்கான டெஃபினிஷன் அது என்னென்னா, நீங்கள் 8 லட்ச ரூபாய்க்குள்ளே வருமானம் இருந்தால் மட்டும் தான் நீங்கள் ஓபிசி. அதுக்கு மேலே வருமானம் போச்சுன்னா நீங்கள் ஓபிசி கிடையாது. நீங்கள் ஜென்ரல் கோட்டாவுக்கு போயிடுவீங்க. அப்போது உங்கள் சமுதாயத்தை சார்ந்த ஒருவன் 8 லட்சத்துக்கு கீழே வருமானம் இருக்க ஒருத்தவன் ஓபிசியாக இருக்கும் பட்சத்தில் அவன் அதே சமுதாய பையனை ஜென்ரல் கோட்டாவில் இருக்க ஒரு பையன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ இந்த மாதிரியான விஷயங்களில் தெளிவில்லை அந்த ரூல்ஸில். புரியுங்களா? அடுத்து இந்த கிரிமிலேயர் சிஸ்டம் இருக்குல்ல, இது எஸ்சி எஸ்டி கிடையாது. அது எப்படி இருக்குது? ஒரு எஸ்சி எஸ்டி 100 கோடி ரூபாய் நீங்கள் சம்பாதிச்சாலும் நீங்கள் எஸ்சி எஸ்டி தான். கிரிமிலேயரில் உங்களை ஜென்ரல் கோட்டாவில் அனுப்ப மாட்டாங்க, ஜென்ரல் கேட்டகரிக்கு போக மாட்டீங்க. ஆனால் ஒரு ஓபிசி 8 லட்சத்துக்கு மேலே வருமானம் தான் அவன் முன்னேறிய சமூகம் ஆயிடுறான். ஒரு எஸ்சி எஸ்டி அவன் 1000 கோடி சம்பாதிச்சாலும் அவர் கடைசி வரை எஸ்சி எஸ்டி தான், அவர் முன்னேறிய